இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை கைஸ். இவன் மண்டையில சொட்டை விழுந்துருச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வேல்முருகன். வேலு ஹாய் சொல்றா. என் பொண்ணு நல்லா இருக்கா? எந்த பொண்ணு நண்பா? இப்படிதான் இருக்காங்க கூட இருக்க வைக்கலாம். ஒரே பொண்ணு 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 எப்போ பார்த்தாலும் பொண்ணு. ஆக்சுவலாக அவனை பார்த்தா அந்த கை ஹில்ஸ்னு ஒருத்தர் இருக்கும். அது என்னடா ஸ்கை சாரி கை ஸ்கில்ஸ் கை அடி அடிச்சு பாரு வருவான். நல்லா இருப்பான், சூப்பரா பேசுவான். அவனோட தம்பி மாதிரி இருக்கான். ஏன்னா அவனுக்கு சொட்டை இவனுக்கு சொட்டன்னு பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இருக்கான். ஒரு 100 ரூபா கூட எரிஞ்சு விளையாடுவான். 100 ரூபா கொடுக்கவா? உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீ வாங்குறதுக்கு நாயராஜா எரிஞ்சு காசு கொடுக்கணும். என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டாவோ நண்பா? என்ன நண்பா எறிவீங்க? ஒன்னு அவளே தூக்கி எறிஞ்சிட்டாளே, அது தெரியல சொல்றா. Few moments later. இறங்கிருக்கோம் கைஸ். ஆனா ஒண்ணுமே உள்ளாது. அவங்க கொடுக்க போற நேரத்துல டப்பாக்கு பாரு கொடுப்பாங்க. 10 ரூபா டப்பா தான் வாங்கிட்டு போக போறோம். இல்ல நான் தான் இப்ப 50 ரூபா அவனுக்காக கொடுக்க போறேன். நான் கொடுக்க 50 ரூபாயில என்ன வருதுன்னு பாக்கலாம். அந்த புளிக்கு என்ன நம்பர் போடணும்? 9. புளி 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 தட் புளி பாத்து சொல்ல போறாரு நம்ம காண்டி. உன நம்பி புளி எல்லாம் கேட்டிருக்கேன், வருமா? இது எப்படி அவங்க எல்லா நம்பர் லேசன் வந்துருமாடா? இது போட்டாயே வந்துருமா? கேட்டுக்கிட்டு இருக்காரு. வெரி குண்டு கேட்டுட்டு இருக்காரு. எம்பி வெளிய கூட போயிருண்டா. ஐயா என்ன நம்பர்? 34. டேய் 34 விழுமாடா 6 பால்ல. எத்தனை சான்ஸ் மட்டும்? 6ல போடணும். 6 போட்டாதான் அந்த புளி கிடைக்கும். என் நண்பன் தான் முதல் முயற்சி எடுக்க போறான். 50 ரூபா வேஸ்ட் ஆயிரும். பானிபூரி திண்டு போயிரலாம். வேல்முருகனுக்காக நெவர் கிவ் அப். கமான் வேலு. தம்பி அக்ஷரா காசு கொடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மேல இருந்து ரொம்ப ரிசல்ட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு. நான் என் நண்பன் தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். கட்டி வரணும்னா கடையில் ஆள் நிற்காங்க. இது அன்வரு. அப்படியே பின்னாடி பொண்ணுங்களை கட்டுறா. அவங்களை காட்டணுமா? ஐயோ லேடிஸ் போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க கைஸ். அடுத்த வாட்டி காட்டுறேன் உங்களுக்காக. இல்ல ஜெயின்வில் காமிச்சேன். இவன் என்ன சொன்னா அதெல்லாம் லேடிஸ் ஏறது அப்படின்னா. அதுக்கப்புறம் போனாங்க. இதை காமிச்சேன். இதெல்லாம் குழந்தைங்க ஏறது அப்படின்ட்டான். அப்ப நீங்க என்ன சார் ஏறுவீங்க சொல்லுங்க? நீங்க 2 பேரும் என்ன ஏறுவீங்க? வந்தோமா இப்படி பார்த்தோமா போனோமா அப்படியே போவோம். கடைசி வரைக்கும் இது பண்ண மாட்டோம். பாவம்டா. நம்ம ஊர்வா கொண்டு வந்திருக்காரு. ஊருக்கா சார் போகணும். அது தவறு. அவங்க வந்து வாங்க போறாங்கன்னா போனோம். அவங்க சொல்லி இது பண்ணக்கூடாது. நம்மளே கிறுக்கு தரமா வீடியோ எடுத்து போடுறோம். தவறு. தொழிலில் நேர்மை. தொழில் நேர்மை. இப்போ நாங்கள் வந்து சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அடுத்து நாங்கள் தான் இப்போ அடுத்து ஏற போகிறோம். ராட்டத்துக்கு போகிறோம் கைஸ். இப்போ கடைசியாக ஒரு வழியாக வந்து ராட்டம் ஏற போகிறோம். உட்காந்துருக்க சீட்டு திடீர்னு நண்பா ஹலோ சொல்லு. அன்வரே ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. வாந்தி பேதி மயக்கம். ஏய் மேல போக வயிறு மாதிரி ஆகுற லைட்டா. வேலை பார்த்தா இதாகுதுடா வேலு. வேலு இந்த தருணம் எப்படி இருக்கு? உச்சியில நிக்க வச்சிருக்காங்க. அடே உச்சியிலடா இது. இது உச்சியிலடா வேலு. ஏய் பனைமரத்தை பாரு நண்பர்களே. பனைமரம் வயறதுக்கு இருக்கும் நண்பர்களே. காலைல நடுங்குதுடா. பாருங்க நம்ம 2 பேரும் அன்வர் தனியா போயிருக்காம பாரு. அன்வரே எப்படி இருக்குன்னு சொல்லு சொல்லு. நண்பா போன் கீழே என்னன்னு பாவம் போதுரா. அண்ணன் மேல போனதுக்கு பாக்கெட் வச்சலாம். சரி நண்பர்களே. அண்ணன் இங்க பாருங்க, ஒரு குழந்தை வந்திருக்கு பக்கத்துல. பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை அப்பா வந்துருக்காங்க. பாச மலர்கள் முடி எரும மாடு. அண்ணரு ஹாய் சொல்லு. அண்ணரு இப்ப நண்பா வானத்தை எங்க இருக்கணும் தெரியும். நாங்க தான்டா இப்ப ஊரோட டாப்ல இருக்கோம். இது கலண்டுருச்சுரா ஏறின உடனே. அது இது கையில காட்டு கையில காட்டு. எது கலந்துச்சு? ஓகே ஜி கீழே போறோம் இப்ப. ஓகே பொறுமையா கீழே. அட்வென்ச்சர் பிகின் கைஸ். நானும் வேலு இப்போ பொறுமையா கீழே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேகம் வர கூட போகுது. ஆடுதுடா நண்பா செத்தா இன்சூரன்ஸ் உண்டா இருக்கு? இன்சூரன்ஸ் போடுறா. கெட்ட வார்த்தை பேசாதீங்க நண்பா. நம்ம vlogல இருக்கோம். நீ நான் யாரு vloggers? அந்த பையன் அசால்ட்டா உட்கார்ந்துருக்கேன். எனக்கு கால் நடுங்குதுடா. இது நல்லா இருக்கு. அந்த பையனை பாரு. இவ்வளவு வேகம் போலடா. வயிறு கிடுக்குறீங்கடா. சின்ன சோறு வெளியே வந்துடும் நண்பா. வேலு ஒரு காரணத்துக்கு வரணும். கீழே இருக்கு வயிறு இதாகுதுடா. அதான் நல்லா இருக்கு சும்மா இது.
இவங்களை கஷ்டப்பட்டு இதை கூட்டு வந்துட்டேன். உங்க அம்மா கீழே இறங்கும்போது மேல இறங்க விட்டு கீழே இறங்கும் அடி வரலாம் தர்றா இருக்குடா. பையன் அழுகுறான் நிப்பாட்டு சொல்றா. பையன் அழுகுறான்டா. நிப்பாட்டது என்னது? நான் நிப்பாட்டு பையன் அழுகுறாடா. பையன் அழுகுறான் பண்றா. அவன் ஜாலியா இருக்கான்டா. அழுகுறான் பாரு. இப்ப பாரு அண்ணன் நிப்பாட்டு சொல்றான் பாரு. இந்த அழுகுறான் பாரு. கியூட்டா அழுகுறான்டா அவன் வேலை. அவன மாதிரி என்னையும் கூட்டு வந்து நிப்பாட்டு அழுவீங்களா? வேலை இந்த தருணம் மேல கீழே இருக்கும் அவரு மழை கிட்டு ஆடுதுடா. நிப்பாட்டு பையன் பாவந்தம்மா. நண்பர்களே கொஞ்சம் ஸ்பீடா தான் போகுது. இதை விட அடுத்து டிராகன் போறோம். டிராகன்லாம் போக முடியாது. அவரு உங்களுக்கு மேல இது மாதிரி ஸ்மூத்தா இருக்கா. கீழே அடிவரு டப்படம் பிடிக்குதுடா. டிராகன்ல பண்றதா அலப்பற கைஸ். இதெல்லாம் சாதாரண விஷயம். வாய்ப்பற பார்க்க பாருங்க. மாமா பயமா இருக்குடா. எல்லாரும் அசால்ட்டா உட்காந்துருக்காங்க. எனக்கு கிட்ட அவரு ஆடுதுடா. மேல ஏறமே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதா. கீழே ஏறமே அவரு ஆடுதுடா. எனக்கு வயிறு ஒரு மாதிரி தான் இருக்க மாதிரி. இப்ப பாரு ஒரு மாதிரி ஆடுது அவரு. சின்ன வயசுல இருந்தே இதுக்கெல்லாம் பழகி 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 எனக்கு இதை பார்த்தா பயம் இல்லை கைஸ். உனக்கு இல்லடா எங்களுக்கு இருக்குடா. அங்க பாரு கீழே அங்க இந்த சைடு போறேன். மேல ஏறி அப்படியே அவங்க அந்த பக்கம் போறேன். நம்பர் 1 யாரே கொலை பண்ணி இருக்காங்க பாரு செங்கோட்டுல. என்ன சொல்லு? யாரோ கொலை பண்ணி செங்கோட்டுல இருக்காங்க பாரு. வரமாட்டேன்னு சொல்லலடா. கேட்டீங்களா? வேலை இதுக்கே போய் டிராகன் போல அடுத்த வாட்டி. தலை சுத்துதப்பா. நான் வீட்டுக்கு போய் விடுங்கப்பா. சின்ன பிள்ளை மாதிரி மேல ஏறி 10 நிமிஷம் ஆகுது. இன்னும் சுத்துறாங்க. அவ்வளோ ஆவல்டா. 80 ரூபா கொடுத்துருக்கோண்டா. இருடா நிப்பாட்டீங்க. பெட்ரோலுக்கு குஞ்சு விடுறீங்க உங்களுக்கு. நண்பா நல்லா இருக்கா இது? நிப்பாட்டாங்க. வேகம் குறைஞ்சிருச்சு. என்ன இன்னும் போகுது. அந்த குழந்தைங்க போற ராட்டினத்துல இந்த எருமாடு ஏற மாட்டேன்னு நாங்களே சொல்லுவாங்க. இப்போ இவனுக்கு ராட்டினா பயம். அவ்வளவு பயப்படுறான். எனக்கு பயம்பா. பயம் ஓடுறான் பாருங்க. 8 ரிங் வாங்க வந்திருக்கான். நண்பா உனக்கு 4. நான் ஒண்ணு கூட போட்டுக்க மாட்டேன். உனக்கு 4. பிஸ்கட் அது கிடைக்குமா? கொடுக்க காசுக்கு பிஸ்கட்டாச்சும் வாங்கி தந்துருங்க. இல்ல அசிங்கமா போயிரும் பாத்துக்க. 50 ரூபா பாத்துக்கங்க. 50 ரூபாய்க்கு 8 ரிங் வாங்கியிருக்கான். அண்ணூர் எனக்கு 2. இவன் நீ 8 போடுறியா? போடு. ட்ரை பண்ணுவோம். அங்க ட்ரை பண்ணுவோம். கையை பிடிச்சிட்டு பக்கத்துல வச்சிடுறா. சான்ஸ் இது. டா. எனக்கு 2 கொடு. அண்ணர் போடு அண்ணூர். என்ன அடிக்க விட்டோம். கொஞ்ச நேரம் அடி. தள்ளி விடு. போடு விடுறோம். போடு அண்ணூர். ரெடி. இல்ல. பத்தல எரியுதேடா நீ. ஒண்ணே பூட்ட கேஸ் ஆயிருச்சு. இவனுக்கு ஒண்ணு பூட்ட கேஸ். என்ன முடிட்டு போறோம். பூட்ட கேஸ். மொத்தமா உள்ளன்றா. இப்ப பாருங்க. வேலு போடுவா. வேலு தள்ளில போடுறா கரெக்ட்டா. பத்தலக்கு. வேலு போடுறா. டேய் இத கொடுத்துட்டு 10 வாங்கிட்டு வந்துரு. வேஸ்ட்டா. போடு. 20 வாங்கிடுவான். உலாதடா அண்ணூர். இதனால உள்ளே உலாதடா. உள்ளே உலாதடா. சரி 50 ரூபா ஆக்கிக்கிறேன் கோபி. இப்போ நம்புங்க நண்பா. ஜெய் காளி கண்டாரோ அடச்சை. குடியில கூட விடலன்றியா? 50 ரூபா எனக்கு தான். ஐயோ சண்டை போட்டு கேளு விழுந்துருச்சு. பாரு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் கைஸ். கொஞ்சம்னா போட்டிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு. ஆபாச வார்த்தைகள் தவிர்க்கணும். வாங்க போலாம். நம்ம 50 ரூபா அம்பேல். 3 பேர் 10. 3 பேருக்கு மானியம் தரீங்க. 100 ரூபாய் 50 ரூபாயாடா? சின்ன நம்ம ஒரு நாள் எரிய நம்பிக்கை இருக்கா உனக்கு? எனக்கு எதுவுமே என்ன ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. அண்ணர் உனக்கு? நீ காசு போட நான் 50 ரூபா போடுறேன்னா எரியும். ஓகே கைஸ் பந்தேரியில் சந்திக்கலாம். 50 ரூபாய்க்கு இந்த மாதிரி பந்து அடிச்சுலாடுறத விட 50 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஸ்டாக் வாங்கி போட்டு பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக் ஏதாச்சும் வாங்கி போட்டால் அவன் பேர பிள்ளைக்கு யூஸ் ஆகிக்கணும். ஆனந்த் சீனிவாசன் சார் நீங்களா?